कर्पूरकांति देहाय ब्रह्ममूर्तिधराय च வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக நாம் கருதுகிறோம். ஏன் காரணம் என்றால் 3 மகத்தான பயிற்சிகள் நடைபெறுகிறது. அதில் முக்கியமான பயிற்சியாக பார்க்கக்கூடிய சனி பயிற்சி என்பது 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. சனி பகவான் ஜீவனக்காரகனாக ஆயுள்காரகனாக போற்றப்படுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 30 மாதம் ஒரு ராசியிலோ தங்கி ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. அதாவது சனி போல கொடுப்பார் இல்லை, சனி போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது பழமொழி. காரணம் என்னன்னா, சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்த குப்பத்தில் இருக்கிறவனை கூட கோபுர உச்சாணி கொண்டு போயிடுவார். அதே மாதிரி கோபுர உச்சாணியில் இருக்கிறவனை கூட குப்பத்தில் தள்ளிடுவார். ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு மனிதனை மிகப்பெரிய உயர்ந்த நிலை கொண்டு போய் பட்டம் பதவிகளை ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளி தருவான். அதே நேரத்தில் அவன் ஒன்றுமில்லாம மரணப்படுக்கையில் படிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கூட சனி பகவானுக்கு உண்டு. அது புராணங்களில் ஏராளமான பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது நலமன்னரை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருஸ்தலத்தில் நலதீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நலனுக்கு ஏற்பட்ட நாடு நகரம் மக்களை இழந்த ஒரு பட்ட கஷ்டம் சனி பகவானால் நமக்கு இனி புராண வரலாறுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மன்னாதி மன்னர்களை கதி கலங்க வைத்த ஏராளமான புராண வரலாறுகளை சனி பகவானுக்கு உண்டு. துரியோதனை போன்ற ஏராளமான மிகப்பெரிய சக்கரவர்த்திகளை ஹரிச்சந்திரன், மாமன்னன் ஹரிச்சந்திரன், சர்வ வேதங்களை படித்த ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட ராவணன் கதி கலங்க வைத்த தருணங்கள். அவருடைய மகன் அதாவது மேகநாதனுக்கு அல்பாயுஷு தந்த வண்ணம். இந்த மாதிரி சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் ஏராளமான கதைகள் சனி பகவானுக்கு உண்டு. ஒரு சாதனையாளர்னு உருவாக்க வேண்டும் என்றால் சனி பகவான் வேணும். ஒரு சோதனைக்கு ஆளாக்கி ஒன்றுமில்லாம பண்ணக்கூடியது என்பது சனி பகவானுடைய கல்வி. காரணம் 2.5 ஆண்டு காலம் அவர் இருப்பார். ஒரு ராசியில் அவர் இருக்கிறாருன்னா அந்த 3 நட்சத்திரங்களுக்குள்ளே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். ஆக இந்த 30 மாதங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புரட்டு போடும் தன்மை என்பது சனி பகவானுக்கு உண்டு. அது எல்லாரும் அறிந்த உண்மை. அடுத்து 2025 இன்னொரு நிகழ்வு நடக்கப் போகிறது. வருஷம் போல நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்பது. குரு பயிற்சி என்பது நமக்கு நவம்பர் 15ஆம் தேதி நடக்கிறது. குரு பகவான் சகல வல்லமை படைத்தவர். நவக்கோள்களிலேயே சுபக்கிரகமாக போற்றப்படக்கூடியவர். குரு பார்க்க கூடி நன்மை என்ற ஒரு அற்புதமான பழமொழி பெற்றவர். அதாவது அவர் தருகின்ற நன்மைகள் ஏராளம், மனிதனால் கணிக்க முடியாது. அவருடைய கர்ம வினைகளுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் அந்த குரு பகவானுக்கு உண்டு. காரணம், அவர் முழுச்சுபர். அந்த முழுச்சுபராக இருக்கிறதுனால அவரை பார்க்கக்கூடிய 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய இந்த முத்தான 3 பார்வைகளுக்கு ஒரு மகத்தான சக்தி உண்டு. அதன் விளைவாக ஏராளமான நன்மைகளை குரு பகவான் நமக்கு வாரி வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனக்காரக்கரே. காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை நடைபெறுகின்ற அனைத்து மங்கள சுபகாரியங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறதுனால 16 செல்வங்களை பெறுவதற்கு உண்டாகின வழி அவரை தருகிறதுனால அவருக்கு குரு அருள் இல்லாமல் இந்த திரு அருள் கிடைக்காது என்ற பழமொழியும் ஏற்பட்டது. அடுத்து இன்னொரு முக்கிய நிகழ்வு 2025 நடக்கப் போகிறது. அது ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடியது.
அது மே 18ஆம் தேதி நடக்கப் போகிறது. ராகு கேத்துக்கள் என்பது அதாவது ஒரு சாயா கிரகங்களாக போற்றப்படுகின்றது. அப்பிரதட்சணமாக சுத்தக்கூடிய கிரகங்கள், அதாவது நிஜ கிரகங்களை 7 ஆகினா, அதாவது சூரியன் முதல் சனி பகவான் வரை இருக்கின்ற 7 நிஜ கிரகங்கள், 2 நிழல கிரகங்கள். இது என்னங்க புதுசா நிழல கிரகங்கள்னு சொல்றாங்க? அப்படின்னா நிழல் ஒரு மனிதன் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு சம்பந்தப்பட்ட 2 கிரகங்கள் அது. அதனால அது 180 டிகிரியிலும் நேர் எதிரியாக இருக்கும். அதாவது ஒரு மேஷத்தில் ஒரு ராகு இருக்கிறாருன்னா ஒரு துலாமில் வந்து கேத்து இருப்பார். 180 டிகிரி, அதாவது மொத்தம் 360 டிகிரிகள் கொண்ட ஒரு ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் ராசி மண்டலத்தில் ஒரு பாதிக்கு 7ஆம் பாவத்தில் சப்தம பார்வை ராகு கேத்துக்கள். இந்த எதுக்கு 180 டிகிரின்னா ஆஃப் தி லைஃப். ஒன்று இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றது நிர்ணயம் பண்ணக்கூடிய அவங்க தான். அதுக்கு தான் 180 டிகிரியில் இருக்காங்க. இப்போ ராகு வந்து என்னன்னா போகக்காரக்கனு, ஆசைகள் தூண்டுபவன். இந்த பூவுலகத்தில் எண்ணற்ற ஆசைகள் இருக்கிறதோ அனைத்து ஆசைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக ராகு விளங்குகிறார். கேத்து வந்து இதெல்லாம் வந்து அப்படி நேர் ஆப்போசிட். அவர் ஞான மோட்சக்காரக்கனாக விளங்குகிறார். ஒரு மனிதனுக்கு எது நிலையற்றது, எது நிலையானது, எது மனிதனுடைய பிறவினுடைய தன்மை என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு அற்புதமான அதாவது பிறவி சங்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ மேலும் மேலும் வந்து பல தவறுகளை சென்று பல பிறவிகளை எடுத்து பல துன்பங்களை அனுபவித்து கொண்டு அவன் தொடர்ந்து செல்வதுக்கு உண்டாகின ஒரு முட்டுக்கட்டு போடுவது என்பது தான் கேத் என்பது ஞானக்காரக்கர். அதாவது ஒரு பொருளினோட தன்மை உணரக்கூடிய சக்தி. இந்த ஆன்மா என்ன, இந்த தேகம் என்ன, இந்த உடல் எங்கிருந்து வருது, இந்த உடலுக்கு வந்து இந்த ஆன்மா புரிந்ததுக்கு பிறகு நாம் ஏன் இத்தகையான கர்ம வினைகள் செய்கிறோம், எந்த வினை பயனாக வருகிறது, இந்த மெய்ஞானம் என்ன, ஆன்மீகம் என்ன அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஞானத்தை தருபவனே கேது பகவான். அதனாலதான் பட்டணத்தார் போன்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட ஒரு நொடி பொழுதிலேயே அனைத்து செல்வங்களை துறந்து விட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை சிவமயந்தா அப்படின்னு நினைத்து ஆன்மீக பக்கம் வந்தது காரணம் அந்த கேது பகவான். அதுவும் உண்மைதான். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது, எது சேர்த்து வைத்தாலும் நீ கொண்டு போக முடியாது, அனைத்தும் இருக்கும் வரைதான் அப்படின்ற ஒரு அற்புதமான உணர்வை தருபவன். இந்த மாயா உலகத்தில் எது பின்பற்றி வருகிறது, எங்கே நாம் செல்கிறோம் என்று, எதுக்காக வந்தோம் என்று ஒரு ஞான உணர்வு பெறுவது என்பது தான் ஆன்மீகம் என்றது இல்லையா? நிறைய பேர் ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகம் என்றால் ஒரு ஆன்மாவின் உட்கருளை கேட்டுவது என்பது, ஆன்மா பற்றிய ஒரு ஞானம். அப்போ ஆன்மா பற்றிய ஒரு ஞானம் வந்தாதான் இஃப் யூ ஹாவ் எ செல்ஃப் என்கொயரி, எ செல்ஃப் குவெஸ்ட் ஃபார் யுவர் ஆத்மா, தென் ஒன்லி யூ நோ அபவுட் தி பரமாத்மா. இந்த ஆத்மா பரமாத்மா சங்கம் என்பது அப்படிதான் ஏற்படும். ஆத்மா பற்றியே நமக்கு விளக்கம் இல்லை என்றால் இனி எது பற்றி தெரியாது. ஆத்மா பற்றிய விளக்கம் இல்லை, அவங்களுக்கு ஒரு உள்வுணர்வு இல்லை என்றால் இந்த உடலே உலகம் நினைச்சுட்டு அதே போயிட்டே இருப்பா. அது இருக்கிற வரை இருக்கும், போயிடும். அப்புறம் அடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவா, அடுத்து மறுபடியும் அடுத்து பிறவெடுப்பா, துன்பங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பான். இது நிலையானது இல்லை. நிலையானது ஆத்ம ஞானம் அடைவேன்றதுக்காக தான் இந்த பிறப்பே நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால ஏழைய உயிரினங்களில் மனிதன் வந்து ஒரு சிறந்த ஒரு உயிரினமாக கருதப்படுவது. ஆறறிவு கொடுத்த மனிதனை எத்தகையான ஒரு ஞான நிலையை கொண்டு செல்வது, பரமாத்மாவன் அடையிறது என்பதுக்காக தான் இந்த மனித பிறவு என்பது இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட என்பது தெரிந்து கொள்வதற்கு அந்த ஆத்ம ஞானம் அவசியமாகின்றது. அந்த ஆன்மா பற்றி ஞானத்தை தருகின்றது தான் கேது என்பது. அதனால தான் நிறைய பேர் வந்து அதாவது இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் இப்போ நல்லா படித்தவன் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு செக்ஷன் தாண்டி போயிட்டே இருப்பான். படிக்காதவன் என்ன பண்ணுவா, ஒவ்வொரு செக்ஷனில் 2-3 வருஷம் படிச்சுட்டு தான் வருவா. அதுவும் ஆத்ம ஞானம் அப்படிதான். நம்ம ஆத்மா பற்றி தெரிந்து கொள்ளவில்லை, ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் 2-3 பிறவை எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வரும். அதுலேயும் மறுபடியும் நீங்கள் தான் கஷ்டப்படணும், இன்னொருத்தர் கஷ்டமாட்டா. ஏன்னா உனக்காக இன்னொருத்தரை சாப்பிட்டா உன் பசி தீராது அல்லவா? ஆக உன்னுடைய ஞானம் என்பது நீ அடைய வேண்டும் என்றதுக்காக இந்த நவக்கோள்களில் வந்து இந்த ராகு கேத்துகள் என்பது ஞானம் தருகின்றது. ரைட், எனக்கு இது ஒரு ஆன்மீக ஞானம். ரைட், இனி 3 பயிற்சிகள் வந்து
2025 ஏற்படுவதனால மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக 2025 நம்ம பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 2025 நியூமராலஜி படி பார்த்தா கூட நீங்கள் 9 குறிக்கின்ற கடைசி நம்பர் வருகிறது. அதாவது 1 to 9 அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்ஸில் இந்த லாஸ்ட், அதாவது மார்ச் என்பது, அது நமக்கு அந்த 9 குறிக்கின்ற இதாக வருதுன்னா 9 என்பது எதுலேயும் அது ஒரு செவ்வாய் கிரகத்தை குறிக்கின்றதாக இருக்கிறதுனால, இன்கேஸ் நீங்கள் நியூமராலஜி உள்ள நம்பிக்கை இருந்தால் அது செவ்வாய் குறிக்கின்ற கிரகத்தால் இருக்கிறது. செவ்வாய் என்பது அழிவை நோக்கி செல்கின்றதாக ஒரு மிக முக்கியத்துவமான ஆண்டாக இந்த யுத்தங்கள் போர்கள் எல்லாம் நடக்கிறதுனால முன்கூட்டியாக நம்ம மறுபடியும் ஏதாவது தொந்தரவு வருமான்ற ஒரு கண்ணோட்டம் அந்த 2025 இருக்கிறது. இந்த 3 பயிற்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த 3 பயிற்சிகள், அதாவது சனி பகவான் ஒரு மனிதனுடைய நோயினுடைய ஏற்ற வாழ்க்கை, அவருக்கு உண்டாகின கரெக்டான ஒரு வேலைகள் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியது. ஏன்னா 2.5 ஆண்டு ஒரு ராசியில் தங்குது இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டியான பிளானட்டாக அது கருதப்படுகிறது. குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது இப்போ நவம்பர் 15 அடுத்த நவம்பர் 15 வரை, மே 15 அடுத்து மே 15 வரை அவர் இருப்பார். ராகு கேதுகள் 1.5 ஆண்டு, அதாவது ஒரு ஏற்றம் தாழ்வு, ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு, இப்படி நிர்ணயிக்கக்கூடியதாக வரும். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகளை கொண்டு 2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்ற கணத்தில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஆக இந்த 2025 ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றம் தரப்போகிறது, எத்தகையான யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறது, எத்தகையான ஒரு செல்வ சம்பத்துகளை நமக்கு வாரி வழங்க போகுது. ஏன்னா ஒரு புத்தாண்டு மாறுகிறது என்றாலே, ஒரு இங்கிலீஷ் புத்தாண்டாகட்டும், ஒரு தமிழ் புத்தாண்டாகட்டும், மனிதர்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா பெரும்பாலும் 2025 ஒரு ஃபுல் இயர், ஒரு நியூ இயர், ஒரு இங்கிலீஷ் நியூ இயர் நமக்கு மாறுதுன்னும் போது இந்த 2025 ஆண்டாவது நமக்கு ஒரு நன்மை தராதா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, வெளிநாட்டுக்கு நம்ம போக மாட்டோமா, அல்லது நம்ம திருமணத்தில் ஒரு சுபமங்கல காரியம் ஏதோ அது நடக்காது, ஒரு கல்யாண காட்சி நடக்காதா, இல்லை ஒரு ப்ரமோஷனு, ஏராளமான எதிர்பார்ப்புகள், ஏராளமான ஆசைகள். ஏன்னா மனிதனுடைய பிறவி என்பதே அதாவது எதிர்பார்ப்புகளுக்குடையது அல்லவா. அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நடக்கும்போது சந்தோஷம் அடைவான், எதிர்பார்ப்புகள் நடக்காத போது ஏமாற்றம் அடைவான். அது கிரகங்களுடைய சுழற்சியா அல்லது மனிதனுடைய வளர்ச்சியா அல்லது நீங்க செய்த முன்வினைகளின் பலனா அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்காக தான் கிரகங்கள் என்பதை நினைக்கப்படுகின்றது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல், அதாவது இப்போ கிரகங்களை வேற தெய்வங்களை வேற அப்படின்றத கருத்தில் இருக்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. கிரகங்களை, அதாவது நவக்கிரகங்களை, அஷ்ட திக்பாலகர்களை, கால நியமங்களை, பிரம்மாண்ட படைப்பென்றால் ஒரு சின்ன வீடு கட்டணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா. பிரம்மாண்ட படைப்பென்றால் தெய்வத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆக அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளில் வருது என்பது தான் நவக்கிரகங்கள் என்பது, பஞ்சபூதங்கள் என்பது. அந்த நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், இந்த மாதிரி ஒரு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டாகின அதி தெய்வங்கள் என்பது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டாகின அதி தெய்வத்தன் என்பது நம்ம வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது தான் நமக்கு அதுக்கு உண்டாகின. இப்போ உதாரணக்காக ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் அது தனி நட்சத்திரம் கிடையாது, ஒரு தனி கிரகம் கிடையாது. இல்லை அதன் ஆட்சி பண்ணுகின்ற ஒரு செவ்வாய் இருக்குது, அது ஒரு கிரகம் அப்படின்னு அங்கே நினைக்க வேண்டாம். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேத்தோடைய நட்சத்திரம். கேத்தன்னா பிள்ளையார் வழிபாடு கூடையது அப்படின்றது. பரணி என்றாலும் சுக்கனுடைய நட்சத்திரம். சுக்கன் என்றால் லக்ஷ்மி அம்பாள் அல்லது அம்பாளுக்குரிய நட்சத்திரம். அது மேஷராசியில் இருக்கும்போது மேஷராசிக்கு உண்டாகிய அங்காரக தெய்வம், அதாவது வைத்தியநாத சுவாமி அல்லது சிவபெருமான், முருகப்பெருமான், இப்படி தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அது கிரகங்களுக்கு தெய்வங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. கிரகங்கள் என்பது தான் தெய்வங்களுடைய பிரதிநிதிகள். அதாவது ஒரு மனிதனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி, காட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம். இப்போ நீங்கள் இது எல்லாம் அதன் வழியே தான் கொடுக்கணும். இப்போ செவ்வாய் பலமாக இருந்தது ரத்த உறவுகளில் உங்களுக்கு ஒரு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா எந்த சொந்த பந்தம் உங்களுக்கு நீடிக்காது. அந்த மாதிரி ஒவ்வொன்று கேத்து பலமாக இருந்தால் ஞான நிலை கொடுக்கும். இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் கூட ஞான நிலை கொடுக்கணும்னா கேத்து நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். கிரகங்கள் சரியில்லைன்னு நீ பேசவே முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஆக இப்போ எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு இருப்போம்.
மிகப்பெரிய தத்துவஞானிகளாக கூட இருப்பாங்க. 12 இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். 12 கேத்து இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 கேத்து இருக்கிறவங்க ஒரு பழ வியாபாரம் விற்கிறவனா கூட இருக்கலாம். அவன் நம்மளை விட அதிகமாக பேசுவான், ஆனால் அது எடுப்படாது. அதுதான் விஷயம், புரியுதா? ஆனால் அவன் மோட்ச ஜானம் வருவான். 12 கேத்து இருக்கிறதுனால அவன் மோட்ச பிரிவியாக கூட இருக்கலாம். அதனால் தத்துவஞானத்தை பகவான் மேற்கொண்டது நீங்கள் தருகின்ற பக்தி நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஆத்மா கொண்டு நீங்கள் செயல்படுகிறீர்கள் அப்படின்றது இங்கே பிரதானமாக த பியூரிட்டி ஆஃப் சோல் அண்ட் செல்ஃப். அதுதான் அவருக்கு தேவை. இந்த ஆடம்பரங்கள் அதெல்லாம் தேவையில்லைன்னா அவர் படைப்பில் தான் இதெல்லாம் வருது. அதனால தான் அவருக்கு தேவையில்லை. அதனால தான் அவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் என்பது கூட உனக்கு சேர்ந்ததாக இருக்கும். நீ கேட்டுக்கிற, எனக்கு செல்வம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நீ கேட்டுக்கிற. இதுவும் கொஞ்ச நாளில் அழியக்கூடியது. அதனால கொஞ்ச நாள் கொடுப்பார். அது அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நார்மல் தான். ஸோ இது அனுபவிக்கிறது என்பது அதே போல சொத்துக்களை நீங்கள் ஒரு பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி உன் பேரில் இருக்கிறது இந்த சொத்து, இது நாளைக்கு புது பேப்பர் மறுபடியும் அவன் டாக்குமெண்ட் பண்ண அவன் பேரில் எழுதிக்குவான். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொருத்தர் எழுதி, இப்படி பேப்பரில் தான் போகுமே ஒழிய அது ஒன்னதுன்ற உன் பேரில் இருக்கும் வரை தான் ஒன்னது. அதனால தான் எல்லாம் இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் என்பது நீங்கள் அறிய முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஞான நிலை பெற்றால் மட்டும்தான் உணரக்கூடிய தன்மைகளாக இருக்கின்றவே ஒழிய இதில் நான் பெருசு, நீ பெருசு, நான் ஞானம், அது எதுவும் கிடையாது. மகான்கள், ஞானிகள், அவதாரங்கள், சத்புருஷ், அதாவது ஒரு மிகப்பெரிய அவதாரங்களை கூட தெய்வங்களே பூமி மேலே இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்தி பூமியான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ திருவண்ணாமலை நம்ம ஸ்மரண மாத்திரத்திலேயே அதாவது ஒரு முக்தி தரக்கூடியதாக சொல்கிறோம். அதாவது காசியில் மரித்தால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும். ஆனால் திருவண்ணாமலை ஸ்மரண தருணாச்சலம் அப்படின்றா. அதாவது ஸ்மரண மாத்திரத்திலேயே நீங்கள் முக்தி தரக்கூடிய எப்படி சொல்ல முடியும்னா அத்தகையான புராண வரலாறு திருவண்ணாமலைக்கு இருக்கிறது. ஆக இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் பார்க்கக்கூடியது என்பது நமக்கு ஜோதிடத்தில் வருகிறது. ஆக ஜோதிடம் என்பது தெய்வங்களின் வகுத்தை நவகோள்களில் சஞ்சாரம் என்பது, மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய தன்மைகள் என்பது, நீங்கள் பெறக்கூடிய நிலைகள் என்பது சகலம் தெய்வத்தினுடைய அருளால் கொடுக்கக்கூடியது. அதனால குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. இப்போ குருவே நல்ல குரு கிடைக்கலன்னா போல அருள் கிடைக்கலன்னு அர்த்தம். நல்ல குருவை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நல்ல குரு அருள் என்பது தான் உங்களுக்கு திருவருள் தரக்கூடியதாக இருக்கும். குருனுடைய வேலை என்ன தெரியுமோ, அதாவது நீங்கள் எத்தகையான ஒரு இருளில் அறியாமை, இருளன்னா இங்கே அறியாமை, அதாவது இக்னோரன்ஸ், இந்த இக்னோரன்ஸ்லேருந்து உங்களை ஞான நிலை கொண்டு போய் பகவானுடைய பாதங்களை சேர்த்தும் பணி என்பது தான் குரு எடுத்துக்கொள்கிறார். குரு என்றால் ஒரு பெரிய இது கிடையாது. ஆக அந்த குரு அருள் பெறுவதற்காக, தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது பெறுவதற்காக இந்த நவக்கிரகங்களை வழிபட வேண்டும். இது மன்னர்களே வழிபட்டிருக்காங்க. பெரிய பெரிய மன்னர்களே அந்த மாதிரி வழிபட்டு தான் தெய்வத்தினுடைய அருள் பெற்று இப்போ நம்ம பிரகலாதர் போன்ற மன்னர்கள் பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்கன்றாங்க. தெய்வத்தினுடைய அருள் அது, புரியுறதா? ஆக இந்த 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு இந்த 25ஆம் ஆண்டில் என்ன நடக்கப் போகிறது அலசி பார்ப்போம். வீடியோக்குள்ள வாங்க. விருஷப ராசி என்பது சுக்கிரன் ஆட்சி வீடு, சந்திர பகவானுடைய உச்சி ராசி வீடு. ஆக 2 பெண் கிரகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது விருஷப ராசிக்கு இருக்கிறது. அதனால்தான் ராசினுடைய சின்னமே காலமாடாகி இருக்கிறதுனால குடும்ப பொறுப்பு மிக்கவர்களாக காலமெல்லாம் ஏதோ ஒரு சுமை, குடும்ப பொறுப்புகள் மற்ற ஏதோ ஒரு பொறுப்புகள் சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ராசியாக ரிஷபராசி விளங்கி கொண்டிருக்கிறது. ரிஷபராசிக்கு யோகாதிபதியாக சனி பகவான் தான் இருக்கிறார், 9-10 கூடியவனாக. ஆக சனி ஒருவனே மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான யோக நிலை. அதனால கிருஷ்ண பரமாத்மாவே இந்த ரிஷப லக்னத்தையும் ரிஷப ராசியும் தன்னோட லக்னமாக கொண்டார். காரணம் என்றால் தர்ம கர்மாதிபி யோகம், தர்மம் கர்மமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு யோகம் வேறு எந்த லக்னத்துக்கும் வராது 12 லக்னங்களில். அதனால தான் அவர் ரிஷப லக்னமே எடுத்துக்கொண்டார். பெண்களை மையமாக கொண்டது. பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் சரித்திரத்தில் நம்ம எல்லாம் பார்க்குறோம், பெண்களே மையமாக வருவார்கள், 2 தாய்மார்கள் வருவார்கள் இல்லையா? அது போலவே பெண்கள். அதனால தான் இந்த ராசினுடைய வலிமை என்பது மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுகின்றது. சனி பகவான் நமக்கு 9-10 கூட பாக்கியாதிபதியாக இருக்கு. கடந்த காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் மகத்தான
நன்மைகளை செய்திருக்கிறார்னே சொல்ல வேண்டும். இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை கிடைக்கல. காரணமெல்லாம் சனி பகவான் வந்து பாக்யாதிபதி, தனாதிபதி. இருந்தாலும் அவர் வந்து எதிர்பார்த்த அளவில் நமக்கு வெற்றிகள் என்பதை குவிக்கவில்லை. ஏன்னா இதுல வந்து இப்போ என்னன்னா ஒரு 80 அதாவது ஒரு 20% மக்கள் தான் அவங்களுடைய தசயோகங்களை பொறுத்தவரை தசாபுக்திகள் மூலமா நன்மை பெற்றிருப்பார்கள். மற்ற 80% மக்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லை. அவங்கள பார்த்து தான் நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா பிகாஸ் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல யோக நிலை, நல்ல யோகம், நல்ல தசாபுக்தி, நல்ல சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு அது பாட்டுக்கு அது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு எது நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு தெரியாது. ஏன்னா பசி இருக்கிறவனுக்கு தான் பசினுடைய அருமை தெரியும். சாப்பிட்டவனுக்கு பசினுடைய அருமை தெரியாது அல்லவா? அது போலவே ஒரு மோசமான காலகட்டங்களில் சிக்கி தவித்தக்கூடிய அந்த ரிஷபராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோ பதிவிடுகிறோம். எதிர்காலத்தில் அதாவது 2025 வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்படி இருக்கும். ஏன்னா 3 பேச்சுகள் மாறுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அதிசயம். ஆக இப்போ நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம்னா ஒரு உச்சம் தொடக்கூடிய ராசிகளில் என்ன ஒரு ராசின்னா நிச்சயமான ஒரு ரிஷபராசி சொல்லலாம் இந்த 25வது வருஷத்துல. காரணம் என்றால் அவருக்கு வந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது என்பது மிகப்பெரிய ஒரு 30 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரவாதி. ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 10ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது மேஷராசிக்கு. ஆனால் மேஷராசிக்கு 11ல் கொடுக்காத ஒரு மகத்தான யோகம் வந்து ரிஷபராசிக்கு சனி பகவானும் கொடுப்பார். காரணம் என்றால் சனி பகவான் 10-11 இருக்கும்போது காலச்சக்கர புருஷ ராசிக்கு நான் சொல்றது, அதாவது சனி தன்னுடைய சொந்த வீடுகளில் இருக்கும்போது நிச்சயமாக உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் உண்டு. அது உறுதியான உண்மை. 90லேருந்து 95 வரை இருந்திருக்குது. அப்போ நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்குது. அது போலவே 2020லேருந்து 2025 வரை இருக்கிறது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது போலவே மறுபடியும் 30 வருஷம்னா 2050லேருந்து 2055 வரை இதே நிலையில அதனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்குமே ஒழிய இழப்பு என்பது உறுதி. ஆக இப்போ நமக்கு என்னன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது சனி பகவான் கோச்சார ரீதியா 3, 6, 11ல் வந்தா ஒரு முடிச்சோட மன்னன் ஆக்கிடுவார். அதுல டவுட்டே கிடையாது. அப்போ ரிஷபராசனுக்கு மிகப்பெரிய அதிருஷ்டம் ஏற்பட போகுது. செய்யும் தொழில அபாரமான செல்வ சம்பத்துகள் வந்து பல வழிகளில் நமக்கு பை நிரம்ப போகுது என்றது அர்த்தம். அதே நேரத்துல நமக்கு ஏற்கனவே ராகு பகவான், உங்களுக்கு ராகு பகவான் வந்து நமக்கு 11ல் இருக்கிறாரு. எப்போ வரை இருப்பாருன்னா ராகு பகவான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட மே 15 வரை இருப்பாரு. அதாவது பாதி வருஷம் வந்து ராகு பகவான் 11ல் இருப்பார். ராகுக்கு 11ல் இருக்கிறது மிக சூப்பரான இடம். அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. 11க்கு வந்துச்சுன்னா உபச்சய ஸ்தானங்களுக்கு பாவகிரகங்கள் வருது என்பது ராஜயோகம். மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அள்ளித்தருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து 10ஆம் வீட்டுக்கு போவார். அது வேற விஷயம். ஆனால் 11ல் இருக்கும்போது நமக்கு மகத்தான யோகத்தை அள்ளித்தருவார். குரு பகவானை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுக்கு ராசிலையும் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு அவர் 2ஆம் வீட்டுக்கு வருகிறார் மே 15ஆம் தேதி. ஸோ மே 15ஆம் தேதி தனஸ்தானத்துல வர்றது என்பது கூட மிகப்பெரிய நன்மை ரிஷபராசி நம்மளுக்கு 2ஆம் வீட்டுல. ஏன்னா குரு கோச்சார ரீதியா 2, 5, 5, 7, 9, 11ல் வரும்போது மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருவார்ன்றது உறுதியான உண்மை. அந்த வழியில நமக்கு வந்து குரு பகவான் வந்து நிச்சயமா நன்மை புரிய போகிறார் என்றது ஒரு உறுதியான உண்மை. அங்கிருந்தபடியே நமக்கு என்ன அப்போ நமக்கு வந்து அதாவது மே மாதம் வரை ஒரு அற்புதமான யோகம் உடைய ராசியாக, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேற்பட்ட ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடியது. ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு இருப்பார். 2.5 ஆண்டு அவங்களுக்கு யோக கிரகமாகிய சனி பகவான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு வந்து 16வது இடத்துல 11வது இடத்துல இருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும். எந்த வகையிலும் நமக்கு அள்ளித்தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் கடந்த காலங்களில் அது நமக்கு நடக்கலை. இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் பல வழிகளில் வந்து வெற்றி தேடி வரும் என்பது உறுதி. குடும்பத்தில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை. குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களுக்காக சண்டை சச்சரவுகள் வந்திருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உயிர்வினை தரும். தொழில் மூலமாக மிகப்பெரிய பாக்கியத்தை தரும். குடும்பத்தில் பயங்கரமான ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு நல்ல ஒரு தெளிவாக தேடி வரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வாகை சூடும்.
அதாவது அக்கம் பக்கம் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். தாய் வழி ஆதரவு பெருகும். தந்தை வழி மிகப்பெரிய ஒரு நன்மை தரும். கடந்த காலங்களில் தொழிலுக்காக நம்ம ஒரு கடனுக்கு போவோம், கடன் தர மாட்டாங்க. இல்லை பல சமயம் நம்ம கடன்களுக்காக கேட்டு கேட்டு சலிச்சு போயிருப்போம், நம்ம கடனை கிடைக்காது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்காத இடத்துலேருந்து பணம் தேடி வரும், தொழிலில் வருமானம் வரும், மனைவி மூலமாக மகத்தான் நன்மை உண்டு, கூட்டு தொழிலில் அற்புதமான வெற்றி உண்டு. காரணம் ரிஷபராசி நம்மளுக்கு தனித்து செயல்படக்கூடிய திறன்கள் கம்மியாக இருக்கும். யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு அட்வைசராக இருக்கணும், அல்லது ஒரு அம்மாவோ அல்லது ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணாலும் ஒரு ஊந்துதல் வேணும். அந்த ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெம்பர் ஃபேமிலியில் கண்டிப்பாக ரிஷபராசி நம்மளுக்கு இருக்கணும். காரணம் சுக்கிரனுடைய கிரகம், பெண் கிரகம், எதுவும் தனித்து செயல்பட இயங்க விடாது. யாரோ ஒருத்தரோட வழிகாட்டி, அம்மானுடைய வழிகாட்டி அல்லது மனைவினுடைய வழிகாட்டி என்பது, அல்லது காரியதரிசியோ அல்லது ஒரு செக்ரட்டரியோ, அந்த மாதிரி ஒரு யோகங்களை கொடுக்கூடிய கிரகம் என்பது தான் அந்த கொடுக்கூடிய அமைப்பு என்பது ரிஷபராசிக்கு இருக்கும். ஆக கூட்டுத்தொழில் மிகப்பெரிய நன்மை. வெளிநாட்டு வியாபாரங்கள் நல்ல சிறப்பாக விளங்கும். கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் மிகப்பெரிய சில்வரி, கோல்டு ஜுவல்லரி லைன் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்டரி, யோகம், பூமி சம்பந்தமான சொத்துக்களை தேடி வருதல், இது போன்ற அதிர்ஷ்டங்கள்ல நல்லா நடக்கும். அப்புறம் சின்ன தொழிலாக ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசியில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க எப்போவுமே அதாவது வேலையாட்களை வைத்து தொழில் பண்ணுறது என்பது பெரிய பெரிய அதாவது நிறுவனங்கள் நடத்துறது என்பது ரிஷபராசிக்கு உகந்ததாக இருக்கும். அந்த அமைப்பில் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம் என்பது அவங்களுக்கு உறுதியாக தேடும். அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதியாக சனி வருவதனால தந்தையாரே நமக்கு ஒரு அளவு உழைப்பாளியாக இருந்து நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருவாரு. அது 10ஆம் தொழில், தந்தையார் தொழில் நிறைய பேர் இறங்குவாங்க. காரணம் 10ஆம் வீடு அந்த தொழிலாக இருக்கிறதுனால தந்தையார் தொழிலே அவங்களுக்கு வழியாக அமைந்து விடும். குடும்ப தொழில பாரம்பரிய தொழிலாக அமைந்து விடும். அந்த தொழிலில் போய் மிகப்பெரிய அளவில் வெற்றி விடுவார். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு போலீஸ் அதிகாரிகளாக அல்லது முப்படை அதிகாரிகளாக அல்லது ஒரு லேபர் ஆஃபீஸர்ஸாக, இந்த மாதிரி பெரிய பெரிய அதாவது மக்களை ஆளக்கூடிய தகுதி உடையவனாக அந்த ராசியில் அதிகாரிகளாக வலம் வருவார்கள். ஆக செய்யும் தொழில் பல லாபம். இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு லாபம் வேணும். ஆனால் நிறைய தொழில்களில் லாபம் வராது. பணம் போட்டது தான் பெருசு, அந்த பணம் போய் லாஸாக போயிடும் இல்லைங்களா? மறுபடியும் அந்த அது அவங்களுக்கு அந்த பல வழிகளில் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நம்மளுக்கு 2025 பல வழிகளில் பணம் தேடி வரக்கூடிய அற்புதமான யோகம் என்பது செலவுத்துலேயே சிக்கனமாக இருப்பாங்க. சனி பகவான் பாக்கியாதிபதியாக வர்றதுனால எதுவும் ரொம்ப யோஜனை பண்ணுவாங்க. 5 கூடையவன் புதனாக இருக்கிறதுனால, அறிவு சார்ந்த கிரகம் 5 கூடையவனாக இருக்கிறதுனால தான் ரொம்ப யோஜனை பண்ணி செலவு பண்ணுவாங்க. அனாவசியமாக இதில் போட மாட்டாங்க. ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 10 ரூபா போடுறோம்னா ஒரு 50 ரூபா நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலில் இறங்குவார்கள். அந்த மாதிரி ஒரு இது புத்தி இருக்கும். ஸோ அந்த வகையில் நமக்கு மிகப்பெரிய யோகம் என்பது உறுதியாக தென்படுகிறது. அப்போ 3 ராசிகளில் 3 நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசையில் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய தசையில் பிறக்கும்போது சூரியன் அவங்களுக்கு சூப்பராக யோகப்படுகிறார். ஸோ சூரிய தசையில் பிறக்கும்போது, கிருத்திகையில் பிறக்கும்போது அது அவங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ரோஹிணியில் சந்திர தசையில் பிறக்கிறவங்க அம்மாவுக்கு யோகக்காரகனாக, குடும்பத்துக்கே யோகக்காரகனாக இருப்பார்கள். அம்மா அதாவது ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அள்ளித்தரும். சந்திர திசையில் பிறக்கிறதுனால அடுத்து செவ்வாய் பாலியத்தில் போகும். அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான், புத பகவான் எல்லாம் மகத்தான யோகங்கள் அள்ளித்தரும். அது ஒன்று. அதுக்கப்புறம் மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் அவங்க பிறந்தனால செவ்வாய் திசையில அவங்களுக்கு தொடக்க திசை செவ்வாய் திசையாக மாறிவிடும். அதுக்கப்புறம் ராகு திசை அவங்களுக்கு இளமை காலத்தில் போய்விடும். அதுக்கப்புறம் குரு மகாதிசை, அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகாதிசை, புதன் மகாதிசை, கேது சுக்கிர மகாதிசை, இதெல்லாம் யோகங்களை அள்ளித்தரும். ஏன்னா யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய பேருக்கு இப்போ எங்கே மிஸ் ஆகுது. இப்படி நாங்கள் எதிர்பார்த்தோம் கிடைக்கலன்னா, நல்ல டைம் இருக்கும்போது நம்ம எதுவும் பார்க்க மாட்டோம். அதுதான் பிரச்சனையே. நல்ல பணம் வரும்போது, நல்ல டைம் வரும்போது நமக்கு எது பற்றி கவலை இல்லை. இப்போ நிறைய பேர் கூட நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அவ ரொம்ப ஒரு தலகனமாக பேசுறதுக்கு காரணமே அந்த ஒரு கிரகங்களை கொடுக்கின்ற ஒரு பணத்தினுடைய அருமை புரிஞ்சுக்காம நம்ம பேசுறது. அதுக்கப்புறம் அந்த பணம் இல்லைன்னு இதே யார் மறுபடியும் கீழே விழுந்து பேசுவா. அந்த பணம் இருக்கும்போது, அதுதான் நான் சொல்றது. அதாவது
தசாபுக்திகளை யோகமாக இருக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணலைன்னாலும் பணம் வரும். ஆனால் யோகமான தசாபுக்திகளில் மட்டும்தான் பணம் வரும். அனுகூலமற்ற தசாபுக்திகளை நீங்கள் திண்டாட வேண்டியது வரும். அதனால தான் அது கணக்கில் வைத்து தான் சனி பகவான பயிற்சிக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம், 30 வருஷம் வாழ்ந்தவர் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவர் இல்லை. சனி பகவான கணக்கு வச்சு தான் சொல்லப்படுகிறது. நான் இப்போ அதுக்காக சொல்கிறேன், 30 வருஷம் வாழ்ந்தவர் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்த யாரோ ஒருவன் 30 வருஷம் ஓஹான் ராஜா மாதிரி வாழவும் முடியாது. யாரோ ஒருவன் 30 வருஷம் ஒரு சாதாரண நிலையில் அடிபட்டு வாழ்ந்துடவும் முடியாது. ஏன்னா 10 வருஷம் நல்லா இல்லைன்னா அடுத்த 10 வருஷம் நல்லா இருப்போம். அதுதான் காலச்சக்கரம் என்பது. அதுக்கு தான் பகவான் இது புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம காலச்சக்கரத்தில் பகல் இரவு என்பதை வச்சிருக்குது. இந்த பகல் இரவு என்பது என்னன்னா, வண்டிக்கு கீழே மேலே மாதிரி, அதாவது மேலே இருக்கிறவ கீழே வருவா, கீழே இருக்கிறவ மேலே வருவா. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா உலகத்தில். அதுதான் உணர வேண்டும். அந்த உணர்த்தலை கொடுக்கக்கூடியது எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நிரந்தரமாக அப்படி பெரிய இடத்துல இருந்திருக்க முடியாது. அது கீழே தள்ளிடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அதுக்கு தான் இந்த தசாபுக்திகள் என்பது வருகிறது. ஆனால் நான் சொல்வது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன தசாபுக்திகள் நமக்கு யோகம் தரும். நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பணக்காரனர் இருந்திருப்பார். அவர் ஒரு 30 வருஷம் பணக்காரனர் இருந்திருப்பாருன்னே வச்சுங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பணக்காரன் இருந்திருக்க முடியாது. காரணம் என்றால் அது சொத்து அழிஞ்சிக்கிட்டே வரும். அதாவது அப்போ நான் சொல்கிறது மேலே இருக்கிறது கீழே வருது. இப்போ கீழே இருக்க உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒருத்தனை பார்த்துருப்பீங்க, சாதாரணமாக இருந்திருப்பார். அவர் மறுபடியும் 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பெரிய ஆள் அங்கே வந்துடுவார். இந்த கீழே இருக்கிறோம் மேலே வர்றார். இதுதான் உலகத்தினுடைய உண்மை. இதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய வெளிப்படை. ஆக எல்லோருக்கும் அந்தந்த எதுவும் சில சமயம் என்ற மாதிரி அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவரவர்களாக பிரகாசிப்பார்கள். புரிகிறதா? ஆக 27 நட்சத்திரங்கள், அதுதான் நான் சொல்லுவது. 27 நட்சத்திரங்கள் என்பது 27 ஸ்டார்ஸ். அந்தந்த ஸ்டாருக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்தந்த ஸ்டாருக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் அவங்க நிச்சயமாக ஸ்டாராக வருவாங்க. அதுதான் உண்மை. ஆக இந்த உலகத்தில் பிறந்தவர் யாரும் அவங்க ரேஞ்சில் நிச்சயமாக வருகிறார். உலக பணக்காரன் ஆக வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா அதுவும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் உங்கள் ரேஞ்சில் டாப் லெவலில் நிச்சயமாக வருவீங்கன்றது 2025 உறுதியாக எடுத்து காட்டுகிறது. ஆக 100% ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மிக சூப்பராக அமையும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம் என்றால் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வருது என்பது, சனி பகவான் 11ஆம் இடத்துல வருது என்பது, ராகு 11ஆவது இடத்துல ஏற்கனவே இருக்கிறது என்பது, இதெல்லாம் ராஜயோகம் தரக்கூடிய காலகட்டங்களாக அமைந்துவிடும். ஆக ரிஷபராசி நம்மளுக்கு மகத்தான் நன்மை உண்டு. சர்வேஜனா சுகினோபவ சுகி.